ரைட். குட் ஈவினிங் பிள்ளைகள். கடந்த வகுப்பில் நாங்கள் இந்த தரவுத்தளங்கள் தொடர்பான கடந்த கால பரீட்சை வினாக்களில் செகண்ட் பார்ட், அதாவது பகுதி 2 ஆரம்பித்திருந்தோம். உங்களுக்கு தெரியும், பகுதி 2ல் 2019, அதாவது இறுதியாக நடந்த வினா நாங்கள் முழுவதுமாக செய்து பார்த்தோம். அந்த வினாக்களில் இருக்கக்கூடிய உப பிரிவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து பார்த்தோம். ரைட். எனவே இன்றைய நாளில் நாங்கள் மீதமாக இருக்கக்கூடிய கேள்விகளில் சில கேள்விகளை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், முதலாவது கேள்வி செய்யக்கே உங்களுக்கு சில நாங்கள் பகுதி 1 முழுவதும் பூர்ணப்படுத்தி இருக்கிறோம். அதே போல பகுதி 2ல் 2019ஆம் ஆண்டு வந்த வினா பார்த்திருக்கிறோம். இவ்வளவு தூரத்தில் இவ்வளவு விடயங்கள்ல உங்களுக்கு ஒரு விடயம் முக்கியமாக அவதானிக்கப்படக்கூடியதா இருந்திருக்கும். சில முக்கியமான ஏரியாக்குள்ள தான், சில முக்கியமான விடயங்களுக்கு தான் வினாக்கள் மாறி மாறி வந்திருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா உங்களுக்கு பிரைமரி கீ தொடர்பாக முழுமையான விளக்கம் கிடைச்சிருக்கணும். அந்நிய சாவி தொடர்பான முழுமையான விளக்கம் கிடைச்சிருக்கணும். சேர்மான சாவி, அந்த 3 சாவிகளும் மிக எந்த ஒரு ஐயம் இல்லாமல் மிக தெளிவாக உங்களுக்கு விளங்கியிருக்கணும். அதற்கு மேலதிகமா பார்த்தீங்கன்னு சொன்னா சில அடிப்படைகள், என்ன புலங்கள் என்றா என்ன, பதிவுகள் என்றா என்ன, அதே போல தரவுகளின் வகைகள், அந்த 5 வகைகளும் வந்துட்டு இது என்ன வகை என்று கேட்டா எங்களுக்கு தெரியணும் இந்த விடயங்கள். அதற்கு மேலதிகமாக அவர்கள் கேட்ட கேள்வி உங்களுடைய ஒரு பிரயோக அறிவு. அதாவது பிரயோக அறிவு என்ன சொல்றது, அது சாதாரணமா ஏதோ ஒரு விடயத்தை விவரிக்க எங்கள்கிட்ட கேட்கிறார் எந்தெந்த அட்டவணைகள்ல மாற்றம் பெறும். இதுக்கு நாங்கள் படிச்சுதான் அந்த வினாக்களுக்கு விடையளிக்கணும் இல்லை. இது சாதாரணமாக தரவுத்தளத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாத பிள்ளையும் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஏதாவது ஒரு குறிக்கப்பட்ட செயலை தந்துட்டு எந்தெந்த அட்டவணைகள்ல இற்றைப்படுத்தல் இடம்பெறும் என்று கேட்டா யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்வி செய்துட்டு இருந்தானே நீங்கள் எந்த ஒரு டேட்டா பேஸின் பின்னணி இல்லாம கூட நீங்க செய்யலாம். அதே போல இன்னொரு கேள்வி அண்மை காலங்களில் கேட்கிறார். அது கூட அந்த 2019 பேப்பர்ல கேட்டிருந்தார். ஏதாவது ஒரு செயலை, ஏதோ ஒரு விடயத்தை தந்து இதை செய்யறதுக்கு எந்தெந்த அட்டவணைகளை இணைக்கணும், அது வினாவில் எழுதுறேன்னு சொல்லியிருப்பேன். நான் எந்தெந்த அட்டவணைகளை இணைக்கணும்னு கேட்பேன். இதற்கு கூட பிள்ளைகள் எங்களுக்கு டேட்டா பேஸின் பின்னணி அறிவு தேவையில்லை. ஒரு பூச்சி அறிவோட போய் செய்யலாம். உங்களுக்கு தெரிய வேண்டியது சாதாரணமா யதார்த்தமா சிந்திக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு இது செய்ய. அப்ப ஒரு பாஸ் பேப்பர் செய்யக்கு இப்படியான விடயங்களை கவனிச்சுக்கொள்ளுங்க. எந்தெந்த விடயங்களுக்குள்ள அதிகமான கேள்வி வருதுன்றதை அவதானிச்சுக்கொள்ளுங்க. அந்த முறையில நீங்க படிக்கிறதுக்கு பிரயோசனமா இருக்கு. ரைட். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் 2018 கேள்வியை பார்ப்போம். எல்லாருமே உங்களுடைய டியூட்டை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். 2018 அந்த வினாவை பார்ப்போம். பின்வருவது ஒரு வியாபார தகவல் முறைமையின் தொடர்பு நிலை தரவுத்தளத்தின் ஒரு பகுதி என கொள்க. இவ்வியாபாரத்திற்கு கவனித்துக்கொள்வோம். பின்வருவது ஒரு வியாபார தகவல் முறைமையின் தொடர்பு நிலை தரவுத்தளத்தின் ஒரு பகுதி என கொள்க. இவ்வியாபாரத்திற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சில பாடசாலைகளில் கடைகள் உள்ளன. பொதுவாக உங்களுக்கு அந்த தரவுகள் என்ன தொடர்பான தரவுகள் என்றதை மேலே ஒரு சிறிய ஒரு விவரணத்துல தருவார். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இந்த பாடசாலையில கடைகள் இருக்கு, அந்த கடைகள் தொடர்பான விடயங்கள் தான் இதுல தந்திருக்கு. ரைட். ஸோ அந்த அட்டவணையோருக்கா நாங்கள் பார்த்துட்டு கேள்விகளை போவோம். மேலோட்டமா பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் அட்டவணைகள்ல இருக்குன்னு. முதலாவது பாருங்க பிள்ளைகள், விற்பனை அட்டவணை, சேல்ஸ் டேபிள் ஒன்று இருக்கு. அதுல மாதங்கள் சேமிக்கப்பட்டிருக்கு. ஷாப் ஐடி, அந்த ஷாப் அந்த கடைக்குரிய ஒரு நம்பர் இருக்கு. சேல்ஸ் எவ்வளவு விற்பனை ஆகி இருக்குன்னு சொல்லி பெருமானம் இருக்கு. அதே போல வகுதி அட்டவணை, கேட்டகரி டேபிள் ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கேட்டகரி, அதாவது வகுதி இருக்குது. அதே மாதிரி பொருட்கள், என்ன ஐட்டம்ஸ் இருக்கு. உண்டாத பாருங்க கிளை அட்டவணை, பிரான்ச் டேபிள் ஒன்று இருக்கு. அதுல நேம் இருக்குது, அதாவது ஸ்கூலின் பேர் இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த பாடசாலைகள்ல தான் கிளைகள் இருக்குன்னு சொன்னேன். ஷாப் ஐடி இருக்குது. அதே மாதிரி கேட்டகரி இருக்கு. சரி, முதலாவது கேள்விக்கு பார்ப்போம். இரு முதற் சாவிகளை அவற்றுக்குரிய அட்டவணை பெயர்களுடன் எழுதுக. உங்கள்ட்ட கேட்டது 2 முதற் சாவி. உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன் பிள்ளைகள், உங்களுக்கு இரு முதற் சாவிகளை எழுதுங்கன்னு கேட்டாலும் 2 முதன்மை சாவிகளை அட்டவணைகளின் பெயர்களோட எழுதணும். ஏனென்று சொன்னா ஒரு குறிக்கப்பட்ட ஒரு புலம் பல அட்டவணையில் இருக்கலாம். இப்ப இரு முதன்மை சாவிகளை எழுதுங்கன்னு கேட்டா நீங்கள்
உதாரணத்துக்கு ஷொப் ஐடி என்று எழுதிவிட்டீங்கன்னா உதாரணத்து ஷொப் ஐடி இதுலேயும் இருக்கு, கிளை அட்டவணையிலையும் இருக்குது, விற்பனை அட்டவணையிலையும் இருக்கு. ரெண்டு அட்டவணையிலையும் அது பிரைமரி கீயாக இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு சில ஒரு அட்டவணையில இருக்கும். அப்ப நீங்க கட்டாயமாக அட்டவணையின் பெயரோடான் எழுதுங்க. ஆனால் பொதுவாக அவர்கள் இப்ப உங்களுக்கு ஒரு வகையில உதவி செய்யறதுக்காக அந்த அட்டவணையையும் அவர்கள் கேட்கணும். ஏனென்றால் சில உண்மையாக இரு முதன்மை சாவிகள் எழுதும் என்று கேட்டிருந்தா ஒரு பிள்ளைக்கு சில உண்மையாக பிரைமரிக்கு இருக்கு, ஆனால் என்ன செய்திருக்கலாம் என்றால் தவறுதலா மைக்ரோஃபோன் எல்லாம் அன்மியூட் பண்ணணும். தேவையான நேரம் மட்டும் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அப்ப சில வேளையில உண்மையாக அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும் பிரைமரிக்கு, ஆனால் தவறுதலாக அட்டவணையின் பெயரை விட்டுட்டு பிரைமரிக்கு எழுதி இருந்தா எங்களால மார்க்ஸ் வழங்கிறாது. அப்போ ஒரு உண்மையாக தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு ஒரு சிறிய ஒரு கவரையமான மார்க்ஸ் இழக்கப்படும். ஸோ அப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் இப்போது அட்டவணைகளின் பெயர்களையும் கேட்கணும் கேள்வியிலேயே. எங்களுக்கு எப்படி இருந்தாலும் அட்டவணையின் பெயர் எழுதியாகும். ரைட். ரெண்டு முதன்மை சாவி கேட்கணும். ஸோ ஒவ்வொரு அட்டவணையா பார்ப்போம். முதலாவது பாருங்க விற்பனை அட்டவணையை பார்க்கலாம். இப்போ விற்பனை அட்டவணையை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மாதம் இருக்குது, ஷொப் ஐடி இருக்கு, சேல்ஸ் இருக்கு. அப்ப மாதம் நீங்க கொஞ்சம் பார்க்கலாம், மாதம் திருப்பி திருப்பி வருமாண்டா இதுலயே வந்திருக்கு. ஆனா கட்டாயமாக வரும், இதுல யுனிக்கா இருந்தாலும் வரும். ஏனென்றா ஒரு மாதத்துல பல கடைகள் வித்து இருக்கும். என்ன இப்ப 001 ஒரு கடையும் விற்றிருக்கும், 003 ஒரு ஷாப்பும் விற்றிருக்கும். அப்ப மாதம் கட்டாயமாக தனித்துவமா வராது. ஸோ அது பிரைமரிக்கே வர சான்ஸ் இல்லை. ஷொப் ஐடி வருமாண்டு பாருங்க, எடுத்த உடனே ஷொப் ஐடி வரும்னு சொல்லக்கூடாது. இதுல உள்ள டேட்டாவை பாருங்க 001 பல தரம் வந்திருக்கு. அப்ப கட்டாயமாக தனித்துவம் இல்லை. ஏன் 001 3 தரம் வந்திருக்குன்னா குறிக்கப்பட்ட ஒரு ஷொப் ஐடி ஷொப் வேற மாதங்கள்ல விற்பனையை மேற்கொள்ளும். நீங்க இப்படித்தான் யோசிக்கணும். அவர் இதில் ஒருக்கா தந்திருந்தாலும் உதாரணத்துக்கு ஷொப் ஐடிக்கு கீழே உள்ள தரவுகள் தனித்துவமாக வந்துட்டு வைங்க எக்ஸாம்ல, நீங்க என்ன செய்யாதீங்க, ஷொப் ஐடி பிரைமரிக்கு என்ன முடிவுக்கு வராதிங்க. உங்களுக்கு விளங்கும் இது சேல்ஸ் அட்டவணை. அப்போ ஒரு ஷொப் ஐடி இப்ப 001 பாருங்க, அது 001 ஏபிசி காலேஜ். ஸோ ஏபிசி காலேஜில் ஜனவரிக்கு மட்டுமா விற்பனை நடந்திருக்கு, பிப்ரவரிக்கு நடந்திருக்கு, மார்ச்சுக்கு நடந்திருக்கும். அப்போ பிப்ரவரிக்கு நடந்தா பிப்ரவரி என்று போட்டு பிள்ளை 001 தான் எழுதுவோம். ஸோ ஷொப் ஐடி வராது, சேல்ஸ் ஒரு நாளுமே வராது. ஏன்னா அது பெருமானத்தோட பணப்பெருமானத்தோட சம்மந்தப்பட்டது, அது ரிப்பீட் பண்ணும். ஸோ விற்பனை அட்டவணையில பிரைமரி கீ இல்லை. ஸோ கொம்போசிட் கீ இருக்கலாம், அது இப்போ எங்களுக்கு கேட்கல, நாங்கள் வேணும்னா கடைசியா பார்ப்போம். ஸோ வகுதி அட்டவணையை பாருங்க. வகுதி அட்டவணையில இது பிரைமரி கீ. உங்களை கொண்டு செக் வகுதி அட்டவணையில இது பிரைமரி கீ. கேட்டகரி ஐட்டம்ஸ் வராதா பிரைமரி கீயா? ஐட்டம் பிரைமரிக்கே வர முடியாதா? வேற கம்யூனிஸ்ட் இருக்கிறதா இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி நீங்க நியாயப்படுத்தக்கூடாது. எப்படின்னா இப்ப ஐட்டம் பிரைமரிக்கே வர்றதுக்கு பொதுவாக சான்ஸ் இல்லை. ஏனென்றா இப்ப சில வேற பொருட்களுக்கு சில ஒரு பேர் இருந்துட்டு போகலாம் தானே, ஒரே பேர் இருக்க சான்ஸ் இருக்கு தானே. உதாரணத்துக்கு ஏதோ ரெண்டு வித்தியாசமான பொருள், ஆனா ஏதோ அது பொதுவாக யதார்த்தம் இல்லாட்டியும் பிள்ளைகள் சில வேளையில இருக்கலாம். ரெண்டு வித்தியாசமான பொருளுக்கு சில ஒரு பேர் இருக்க சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்துட்டுதான்னு சொன்னா இப்ப பாருங்க ரெண்டு நபருக்கு ஒரே பேர் இருக்கிற மாதிரி ஏதோ நீங்க விவாதிக்கலாம், அப்படி இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் சொல்லிக்கொண்டில்லையா சில வேளையில ஒரு குறித்த பெயர் ரெண்டு வித்தியாசமான இதுக்கு இருக்க சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்துட்டுன்னு சொன்னா இது ரிப்பீட் பண்ணும். ஆனா கேட்டகரி என்ன அவர் கொடுத்திருக்கிறது பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வகையை கொடுக்குறார். ஏன்னா ஐஸ்கிரீம் அண்ட் மில்க்குக்கு ஏ கொடுத்திருக்கார், மில்க்குக்கு பி கொடுக்குறார், மில்க் அண்ட் ஸ்டேஷனரிக்கு சி கொடுக்குறார். அப்ப கேட்டகரி திருப்பி வர சான்ஸ் இல்லை. அப்ப ஒரு பிரைமரிக்கு நாங்கள் கண்டறிந்துட்டோம், வகுதி அட்டவணையில் கேட்டகரி. ஓகே ரைட். இரண்டாவது கிளை அட்டவணையை பார்ப்போம். ரெண்டு பிரைமரிக்கு கேட்டிருக்காரு. கிளை அட்டவணை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நேம் இருக்குது, ஷொப் ஐடி இருக்குது, கேட்டகரி இருக்குது. அப்ப இதன்படி பாத்தீங்கன்னா இப்ப தந்த தரவின்படி பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிக்கா தான் இருக்கு. நேமும் தனித்துவமா தான் இருக்குது, ஷொப் ஐடியும் தனித்துவமா தான் இருக்குது, கேட்டகரியும் தனித்துவமா தான் இருக்கு. மூன்றுமே தனித்துவமா இருக்கு. ஸோ கிளை அட்டவணையில எது பிரைமரிக்கு? கிளை அட்டவணையில இப்ப பிரைமரிக்கு ஷொப் ஐடி.
ரைட். இப்ப நேம் ரிப்பீட் பண்ணும். ஏன் ரிப்பீட் பண்ணும்? பல பாடசாலைகள் இருக்கலாம், சில பாடசாலைகளுக்கு ஒரே பேர் இருக்கலாம். ரைட். ஏபிசி காலேஜ் என்ற பேர்ல இன்னொரு பாடசாலை இருக்கலாம். ரைட். இப்போ உங்க யோசிச்சு பாருங்க, இப்போ உங்களுடைய ஏதாவது பாடசாலையின் பேர்ல இன்னொரு பாடசாலை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நேம் வந்து டூப்ளிகேட் பண்ணும். கேட்டகரி டூப்ளிகேட் பண்ணும். ஏன் கேட்டகரி டூப்ளிகேட் பண்ணுவோம்னா, இப்போ ஏபிசி காலேஜ் ஏ கேட்டகரின்னு இருக்கு. அந்த ஏ கேட்டகரியில் ஏபிசி காலேஜ் மட்டுமா இருக்கு இல்லையா? இப்ப இன்னொரு காலேஜ் இருக்குன்னு வைங்களேன், பிக்யூஆர் காலேஜ் ஒன்று இருக்கு. ஸோ பிக்யூஆர் காலேஜுக்கும் சில ஏ வாங்கலாம் தானே. இதுல பிக்யூஆர் சென்ட்ரல் காலேஜ் என்ன போடுறார், பிக்யூஆர் காலேஜ் ஒன்று இருக்குன்னு வைங்க. ஸோ அதுக்கும் ஏ கேட்டகரி வரலாம் தானே. ஸோ கேட்டகரி டூப்ளிகேட் பண்ணும். ஆனா ஷாப் ஐடி டூப்ளிகேட் பண்ண சான்ஸ் இல்லை. ஏன்னா 001 ஐடியை ஏபிசி காலேஜுக்கு வழங்கப்பட்டாச்சு. ஸோ 001 இன்னொரு பாடசாலைக்கு வழங்க முடியாது. அப்படியே இருந்தா என்னண்டு அந்த அந்த இதை அடையாளம் படுத்துவீங்க, வேறு 2 பாடசாலைக்கு ஒரே நம்பரை கொடுத்துட்டா. ஸோ ஷாப் ஐடி கிளை அட்டவணையில, ஓகே, 2 பிரைமரிக்கு வகுதி அட்டவணையில கேட்டகரி, கிளை அட்டவணையில ஷாப் ஐடி. அது எழுதப்பட்டிருக்கிற முறையின்படி எழுதுங்க. கேபிட்டல் சிமால் பிரச்சனை இல்லை, என்றாலும் அவர்கள் எழுதியிருக்கிற மாதிரி எழுதுறது உங்களுக்கு சேஃப். இடவழிகள் விழாம அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்க, அதன்படி எழுது. சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஸோ இப்போ நாங்கள் 2வது கேள்வி போறதுக்கு முதல் கொம்போசிட் கீ ஒருக்கா பார்ப்போம். அதுல இல்லை, கேட்ட கேள்வியில இல்லை, ஆனா நாங்கள் எங்கட விளக்கத்துக்காக அதை பார்த்துக்கொள்வோம். அப்ப கிளை அட்டவணையிலேயோ வகுதி அட்டவணையிலேயோ சேர்மான சாவி வராது. ஏனென்றா அங்க தனியா ஒரு புலம் பிரைமரி கீயா வந்துட்டு. ஸோ அதில் எங்களுக்கு வராது. அப்ப நாங்கள் எதை பார்க்கணும் பிள்ளைகள்? விற்பனை அட்டவணையை பார்ப்போம். ஸோ விற்பனை அட்டவணையில வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அங்கதான் தனித்து ஒரு புலம் பிரைமரி கீயா வரையில. ஸோ அங்க சான்ஸ் இருக்கலாம். விற்பனை அட்டவணையில எதை பிரைமரி கீ, சாரி, கொம்போசிட் கீ. ஷாப் ஐடியும் மந்தும். எஸ், ஷாப் ஐடியும் மந்தும். அதை எடுத்து பாருங்க. இந்த ஷாப் ஐடியும் மந்தும் இது ரெண்டும் சேர்ந்து ரைட் திருப்பி ஒரு அப்படி ஒரு தரவு வராது. நான் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தந்தேன். நீங்கள் இப்ப உங்களோட மனதில் ஒரு சந்தேகம் வருது, மந்தும் ஷாப் ஐடியும் சேர்ந்து தான் இப்ப பிரைமரி கீயா வரும், கொம்போசிட்டா வரும் ஒரு டவுட் வருது. ஸோ நீங்க என்ன செய்யுங்க, அதுல உள்ள ஒரு தரவை அப்படியே சேர்த்து பாருங்க. இப்ப ஜனவரி 001 நீங்க உங்கள்ட்ட கேளுங்க, இப்படி ஒரு தரவு திருப்பி வருமான்னு கேளுங்க. நிச்சயமா வரையலாம். அது ஏனென்றா இதன் அர்த்தம் என்ன? ஜனவரி மாதம் 001 ஷாப் 12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கு. அப்ப திருப்பி ஜனவரி வருது, ரைட், திருப்பி 001 வருதுன்னாப்புல திருப்பி நீங்க அதைத்தானே சொல்ல வலிக்கிறீங்க. ஜனவரி மாதம் 001 கடை 12,400. ஏன் வேற வேற ஆண்டின் தரவுகளை ஒரு அட்டவணையில சேமிக்கலாம், அது பொருத்தமே இல்லை. நிச்சயமா ஒரு ஆண்டின் தரவுகளை தான் நாங்க சேமிப்போம். ஸோ இதுல இருந்து நான் எத்தனையோ தரம் இந்த ஐடியா சொல்லித்தாருன்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும். எப்படி கொம்போசிட்டை கண்டுபிடிக்கிறேன். ஸோ எடுத்த மாத்திரத்துக்கு 2 புலத்தை சேர்த்து போட்டு இது கொம்போசிட்னு நாங்கள் முடிவுக்கு வரக்கூடாது. ஸோ மந்த் பிளஸ் ஷாப் ஐடி எந்த அட்டவணையில? விற்பனை அட்டவணையில. இந்த வினாவுக்கு இது தேவையில்லை, என்ன கேட்கல, ஆனா நீங்கள் அதை எங்கேயாவது எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சரிதானே? ரைட். 2வது கேள்வி. இது அந்நிய சாவிகளை அவற்றுக்குரிய அட்டவணை பெயர்களுடன் எழுதுக. உங்களுக்கு அந்நிய சாவி கேட்டாலும் கட்டாயமாக நீங்கள் பிரைமரி கீயை கண்டுபிடிச்சாதான் அந்நிய சாவியை கண்டுபிடிக்கலாம். அப்ப உங்களுக்கு முதலாவது கேள்வி, உதாரணத்துக்கு பிரைமரி கீயை கேட்காமல் ஃபாரின் கீயை கேட்டாலும் நீங்க பிரைமரி கீயை முதல் கண்டறியுங்கோ, அதுக்கு பிறகுதான் நீங்கள் ஃபாரின் கீயை கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கிறதான் இலகும் கூட. ஸோ ஃபாரின் கீ கேட்டிருக்கார், நாங்கள் ஏற்கனவே பிரைமரி கீயை கண்டுட்டோம் இல்லையா? சரியா? பிரைமரி கீ உங்களுக்கு தெரியும், இந்த அட்டவணையில கேட்டகரி, அதாவது வகுதி அட்டவணையில கேட்டகரி, பிரான்ச் அட்டவணையில ஷாப் ஐடி. ஸோ இது 2 நாங்கள் எடுத்துட்டோம். அப்ப இப்ப நாங்க பார்ப்போம் என்னன்னா, இந்த 2 அட்டவணையிலையும் இருக்கக்கூடிய இந்த பிரைமரி கீ வேறு ஏதாவது அட்டவணையில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஷாப் ஐடியை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கு, இது விற்பனை அட்டவணையில இருக்கு. அப்ப விற்பனை அட்டவணையில அது பிரைமரி கீயாகவா இருக்கு? இல்லை, அது கொம்போசிட் தான் அங்க இருக்கு, 2ம் சேர்ந்து. ஆனா ஷாப் ஐடி தனியா அங்க பிரைமரி கீ இல்லை. அப்ப ஃபாரின் கீ என்ற எண்ணக்கர் என்ன சொல்லுது? ஒரு அட்டவணையில பிரைமரி கீயா இருக்கிற ஒரு புலம் இன்னொரு அட்டவணையில பிரைமரி கீ இல்லாமல் இருந்தால் அது ஃபாரின் கீ. ஸோ முதலாவது ஃபாரின் கீ இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், என்ன? விற்பனை அட்டவணையில் ஷாப் ஐடி. சரிதானே? அது தெளிவாக எழுதி வச்சுக்கொள்ளணும், விற்பனை அட்டவணையில் ஷாப் ஐடி. எங்கள்ட்ட கேட்டது 2. ஸோ அடுத்ததா பார்ப்போம், இந்த கேட்டகரி என்ற பிரைமரி கீ, இது பிரைமரி கீ, அது வகுதி அட்டவணையில அது பிரைமரி கீ. ஸோ இது வேறு ஏதாவது அட்டவணையில இருக்கான்னு பார்ப்போம். எஸ் இருக்கு, எங்க கிளை அட்டவணையில இருக்கு.
கிளை அட்டவணையில அது பிரைமரி கீயாகவா இருக்கு? இல்ல, நாங்க ஷொப் ஐடியை தான் பிரைமரி கீன்னு சொல்லிட்டோம். ஸோ வகுதி அட்டவணையில பிரைமரி கீயாக இருக்கிற கேட்டகரி கிளை அட்டவணையில பிரைமரி கீ அல்லாமல் இருக்கு. எனவே இந்த இதுவும் ஒரு அந்நிய சாவி. அப்ப இரண்டாவது அந்நிய சாவி எது? கிளை அட்டவணையில் கேட்டகரி. ஓகே, ஸோ இதுதான் இரண்டாவதுக்குரிய ஆன்சர். மூன்றாவது கேள்வி, ஒவ்வொரு கடையினதும் தொலைபேசி எண்ணை உட்படுத்துவதற்கு எந்த அட்டவணை மாற்றப்பட வேண்டும்? பாருங்க, இப்படியான கேள்வியை பற்றி தான் நான் ஆரம்பத்தில் வச்சேன். இதெல்லாம் பொதுவான கேள்வி. இதுக்கு நீங்கள் கட்டாயமாக டேட்டா பேஸ் படிச்சு தான் ஆன்சர் பண்ணணும் இல்லை. ஒவ்வொரு கடைக்கும் டெலிஃபோன் நம்பர் சேர்க்க போயிடுமா? அப்ப டெலிஃபோன் நம்பர் என்ற ஒரு புலம் பெறப்போகுது. ஸோ அது எந்த அட்டவணையில சேர்க்கலாம்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும், விற்பனை அட்டவணையில சேர்க்கலாது, ஏன்னா அதுல விற்பனை விவரங்கள் தான் இருக்கு. பகுதி அட்டவணையில சேர்க்கலாது, ஏன்னா அது பகுதி, என்னென்ன வகை, அந்த பொருள் என்ன, அதுக்கு என்னென்ன ஐடி நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். அப்ப கடைன்ற விவரம் எங்க இருக்கும் அந்த அட்டவணையிலான தொலைபேசி என்ன சேர்க்கலாம். ஸோ கடைகளின் அட்டவணை பாருங்க, இந்த கிளை அட்டவணையிலான் இருக்கு. ஸோ ஆன்சர் கிளை அட்டவணை. ஓகே, பிரச்சனைகள் இருந்தால் உடனுடன் கேட்டுக்கொள்ளுமா. கிளை அட்டவணை. நான்காவது, ஏபிசி கல்லூரியில் ஒரு மொத்த விற்பனைகளை ஏபிசி கல்லூரியில் உள்ள மொத்த விற்பனைகளை காண்பதற்கு ஒரு வினவலை செயற்படுத்துவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய அட்டவணைகள். இந்த கேள்வியை பற்றி தான் நான் கழிச்சேன். 2019 இப்படி வந்துச்சு. அதாவது மொத்த விற்பனையை காண்றதுக்கு எந்தெந்த அட்டவணைகளை இணைக்க வேண்டும். வினவலை செயற்படுத்துவதுன்னா நாங்கள் முதல் 10ஆம் ஆண்டுல படிச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, டேட்டா பேஸுக்கு இருக்கிற டேட்டாவை நாங்கள் எடுத்து பார்க்கறதுக்கு, பிரித்தெடுக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துற ஒரு கருவிதான் வினவல். அப்ப இதுல கூட பாருங்க, தரவுகள் 3 அட்டவணையிலையும் சிதறி இருக்கு. ஸோ அந்த 3 அட்டவணைகளையும் சிதறி இருக்கிற தரவுகளை தான் பிள்ளைய நாங்க இப்ப எடுத்து பார்க்க போறோம். அப்ப 3 அட்டவணையிலையும் சிதறி இருக்கிறத எடுத்து பார்க்க போறோம்னா கிட்டத்தட்ட ஒரு வினவல் தானே. அதைத்தான் வினவலை செயற்படுத்துறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு வினவல் ஏதாவது குழப்பினாலும் அதை விட்டுடுங்க. எந்த அட்டவணைகளை சேர்த்தால் மொத்த விற்பனையை கணிக்கலாம், இதுதான் கேள்வி. ரைட், பார்ப்போம். ஸோ பாருங்க, மொத்த விற்பனை என்று சொன்னா சரி, உங்களுடைய ஆன்சரை பார்ப்போம். என்ன ஆன்சர்? முதலே செய்து பார்த்து வச்சிருக்க சொன்னான். என்ன ஆன்சர்? சேல்ஸ் டேபிளும் பிரான்ச் டேபிளும். சேல்ஸ் டேபிளும் பிரான்ச் டேபிளும். ரைட், கவனிப்பா. மொத்த விற்பனை. அப்ப உங்களுக்கு முதல் எல்லாத்த மனதிலையும் வந்திருக்கும்னு சொன்னா, விற்பனை அட்டவணை கட்டாயமாக வரணும். சரிதானே? ஏன் விற்பனை அட்டவணை வரணும்னா அதுக்கு தான் விற்பனை இருக்கு. சரியா? விற்பனைகள் எல்லாம் அதுக்கான் இருக்கு. உங்கள்ட்ட கேட்டது மொத்த விற்பனை. அப்ப மொத்த விற்பனை கேட்டா மொத்த விற்பனை தொடர்பான விவரம் இதுக்கான இருக்கு. ஸோ இது கட்டாயமா வரும். இதே போல வேற ஏதாவது அட்டவணை சேர்க்கணுமான்னு பார்ப்போம். எங்களுக்கு ஒவ்வொரு கடையின்றையும் கேள்வி இருக்கா, திருப்பி பாருங்க. அப்போ ஏபிசி கல்லூரியில் உள்ள மொத்த விற்பனைகளை காண்பதற்கு ஒரு வினவலை செயற்படுத்துவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய அட்டவணைகள். ரைட், ஸோ மொத்த விற்பனை நீங்க காணணும். ஏபிசி கல்லூரி இதான் ஏபிசி கல்லூரி. அதில் இருக்கக்கூடிய இது 001 தான் ஏபிசி கல்லூரி. இது இந்த மொத்த வருமானத்தை காணணும் என்று சொன்னா எந்தெந்த அட்டவணை இணைக்கணும். ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும், விற்பனை அட்டவணை சேர்க்கணும். ஏனென்றா விற்பனை அட்டவணையெல்லாம் விற்பனை இருக்கு. ரெண்டாவது, இந்த பிரான்ச் அட்டவணை சேர்க்கணுமா சேர்க்க தேவையில்லையா? கிளை அட்டவணை சேர்க்கணும் சார். ஏன், என்னது காரணத்துக்காக சேர்க்கணும்? அதுல இந்த ஷாப் ஐடி டீடைல்ஸ் அவர் தந்தார். ஏபிசி காலேஜின் ரைட், நல்லா கவனிங்க. ஏபிசி காலேஜின் மொத்த விற்பனை எல்லாத்தின் மொத்த விற்பனை நீங்க எப்படி கண்டிருக்கலாம். ரைட், இந்த அதாவது இந்த எல்லா கிளைகளின் மொத்த விற்பனையை காண்றேன்னா உங்களுக்கு தெரியும் எந்த கிளையண்டு நீங்க பார்க்க தேவையில்லை. கிட்டத்தட்ட இந்த விற்பனை அட்டவணையில இருக்கிற எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா வரும். ஆனா அவர் பர்டிகுலரா சொல்றார் ஏபிசி காலேஜ். அப்ப விற்பனை அட்டவணையில போய் பாருங்க, ரைட், விற்பனை அட்டவணையில ஏபிசி காலேஜ் என்ற விவரம் எங்களுக்கு இல்லை. அங்கெல்லாம் ஐடி தான் பாவிக்கிறோம். அப்ப நாங்கள் முதல் யோசிக்கணுமே என்ன, ஏபிசி காலேஜின் ஐடியை பார்த்தா தானே கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்க, இப்ப நான் உதாரணத்துக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க பெருசா யோசிக்காதீங்க.
இந்த விடயத்தை இப்ப உதாரணத்துக்கு இந்த மொத்த விற்பனை ஏபிசி காலேஜ்னா மொத்த விற்பனையை நீங்க காண போறீங்கன்னு வைப்போம். அண்டா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்க. அண்டா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு யோசிங்க. நீங்க விற்பனை அட்டவணையில போய் தேடுவீங்களாண்டா தேடி சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாதது ஏபிசி காலேஜ். நீங்க யதார்த்தத்தோட யோசிங்க. அப்ப நீங்க முதல் பார்ப்பீங்களுடன் என்னண்டா ஏபிசி காலேஜின் நம்பரை பார்ப்பீங்க. அப்ப நம்பர் பாக்குறீங்கன்னா எங்க போவீங்க? கிளை அட்டவணையிலான இப்ப பார்ப்பீங்க. கிளை அட்டவணையிலான் 001 கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க விற்பனை அட்டவணையில போறீங்க. 001 என்ற கடை 3 இடத்துல இருக்கு. ஸோ இந்த 12,400, 11,700, அதே போல 11,230 இது 3டையும் கூட்டுவீங்க. கூட்டினா அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நான் இதுதான் அமௌண்ட். அப்ப விற்பனை அட்டவணையும் கிளை அட்டவணையும் இல்லாமல் இந்த பெருமானத்தை உங்களால சொல்லி இருக்க முடியாது. ஆன்சர் விற்பனை அட்டவணையும் கிளை அட்டவணையும். சரிதானே? மற்றது வராது. பகுதி அட்டவணை இங்க தேவையில்லை. 5வது கேள்வி. ஷாப் ஐடி 004 என்ற புதிய கடை மில்க் அண்ட் போட்டோ காப்பியிங்கை சந்தைப்படுத்துவதற்காக HIJ காலேஜில் திறக்கப்பட்டுள்ளது என கொள்க. இத்தகவலை உட்படுத்துவதற்காக இற்றைப்படுத்தப்பட வேண்டிய அட்டவணைகள் யாவை? எனவே இப்படியான ஒரு வினாவும் எங்களுக்கு பொதுவாக ஒரு வினாவாக வரும். 1 அல்ல 2 வரும். என்ன சொல்றார்? ஷாப் ஐடி 004 புதிய கடை ஒன்று வருதாம். அது இந்த வகையை பாருங்க பிள்ளைகள். மில்க் அண்ட் போட்டோ காப்பியிங் என்ற ஒரு வகை எங்க வருதாம்? HIJ காலேஜில் திறக்கப்படுதாம். ரைட், பாப்போம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்று விளங்கி இருக்கும். இதுல விற்பனை அட்டவணையில மாற்றம் வராது. ஏன் விற்பனை அட்டவணையில மாற்றம் வராது? விற்பனை அட்டவணையில மாற்றம் வரணும்டா அங்க விற்பனை நடந்து அது தொடர்பான விவரம் இருந்தா மட்டும்தான் அங்க வரும். ஸோ இதுல மாற்றம் வராது. கிளை அட்டவணையில மாற்றம் வருமானு பார்ப்போம். நிச்சயமா வரப்போகுது. ஏனென்றா இந்த HIJ என்ற ஒரு காலேஜ் இங்க இல்லை. ரைட். ஸோ அந்த காலேஜில தான் அந்த ஷாப் ஐடி 004 என்ற ஒரு ஷாப் ஐடி திறக்கப்படுது இல்லையா? ஸோ அப்ப அந்த ஷாப் ஐடி நாங்கள் பதியணும் HIJ என்ற காலேஜில். அப்ப கிளை அட்டவணையில மாற்றம் வரப்போகுது. அதே மாதிரி வகுதி அட்டவணையை பாருங்க. வகுதி அட்டவணையில என்ன வகுதி என்றா மில்க் அண்ட் போட்டோ காப்பியிங் என்ற ஒரு வகுதி இருக்கு. மில்க் அண்ட் போட்டோ காப்பியிங் என்ற வகுதி தானா அந்த கடை என்ன அந்த கடைன்ற வகுதி. ஸோ மில்க் அண்ட் போட்டோ காப்பியிங் என்ற வகை இதுல இருக்கான்னு பாருங்க. ஏற்கனவே இதுல ஒரு குழப்பம் இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த பாஸ் பேப்பர் ஸ்கீம்ல கூட அந்த குழப்பம் இருந்தது. இது ஏன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு பொதுவா தெரிஞ்சிருக்கும். இந்த போட்டோ காப்பி அது எல்லாம் நாங்க பொதுவாக ஸ்டேஷனரின்னு சொல்றோம். நாங்கள் அதாவது ஸ்டேஷனரி என்பது ஒரு ஆஃபீஸ் தேவைக்கு எழுது பொருட்கள் அப்படித்தானே சொல்றோம். நாங்கள் ஒரு ஆஃபீஸ் தேவைக்கு நாங்க பயன்படுத்துற பேப்பர்ஸா இருக்கலாம், பென்னா இருக்கலாம், ஃபைல்ஸா இருக்கலாம், ஏதாவது கரெக்ஷன் இங்கா இருக்கலாம். இப்படியான எல்லாம் தான் பொதுவாக ஸ்டேஷனரி. அப்ப இந்த புது கடை மில்க் அண்ட் போட்டோ காப்பியிங் என்ற உண்டு. அப்ப போட்டோ காப்பிங்ன்றதும் கிட்டத்தட்ட பேப்பர் அதோட சம்மந்தப்பட்டதானே. அப்ப மில்க் அண்ட் ஸ்டேஷனரி ஒன்று இருக்கு. அப்ப சில பிள்ளைகள் கொஞ்சம் அட்வான்ஸா யோசிக்கிற பிள்ளை என்ன யோசிக்குமெண்டா இந்த மில்க் அண்ட் போட்டோ காப்பிங்ன்றது, அதாவது போட்டோ காப்பிங்ன்றது ஸ்டேஷனரியோட சம்மந்தப்பட்டதானே. ஸோ அது இந்த வகைதான் என்று எடுத்துக்கொள்ளும். அப்படி நீங்க சில யோசிச்சிருக்கலாம். ஆனா சில பிள்ளைகள் யோசிக்கலாமே, நான் இது மில்க் அண்ட் போட்டோ காப்பியிங் என்ற ஒன்று இதுல இல்லை, இதோட தொடர்பு இல்லை, ஸோ இது புது வகை என்றுட்டு நீங்கள் அந்த வகுதி அட்டவணையில அந்த புது வகையை சேர்க்க நினைப்பீங்க. இந்த ரெண்டையும் அந்த ஸ்கீமில் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா ரெண்டு மாதிரியும் இதில் ஆகிய பண்ணலாம். அது ரெண்டும் தவறு இல்லை. நீங்கள் இந்த மில்க் அண்ட் போட்டோ காப்பியிங் தான் இதன் எடுத்தான், மில்க் அண்ட் ஸ்டேஷனரி எடுத்தான். இப்ப இதுல மட்டும்தான் மாற்றம் பெறும். கிளை அட்டவணையில மட்டும்தான் மாற்றம் பெறும். ஏன் இதுல இருக்குது இல்ல இந்த மில்க் அண்ட் போட்டோ காப்பிங்ன்றது புது ஒரு வகை இதுல இல்லைன்னு நீங்க எடுத்தா அதை நீங்க இதுல சேர்க்க வேண்டி இருக்கும். டி என்று போட்டு சேர்க்க வேண்டி இருக்கும். ஸோ அப்படியான பிள்ளைகள் வகுதி அட்டவணையும் கிளை அட்டவணையும் மாற்றப்படும் என்று சொல்லுவீங்க. இது ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளலாம். சரிதானே? அப்ப இதுல குழப்பம் வேண்டாம். அப்படி ஒரு சொற்பதம் இருக்கிறதால அவர்கள் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா உங்களுக்கும் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி ஆன்சர் எழுதினாலும் ஓகே, ஆனால் அதை விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. தனியா கிளை அட்டவணை போட்டாலும் சரி அல்லது கிளை அட்டவணையோட வகுதி அட்டவணையும் நீங்க எழுதலாம். காரணத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்ததாக வளம் மாதிரி அதே கேள்வி கேட்கிறார். மேலே 5இல் குறிப்பிட்டுள்ளவாறு புதிதாக சேர்த்த பதிவேடுகளை அவற்றுக்குரிய அட்டவணை பெயர்களுடன் எழுதுக. ரைட். என்ன சொல்றார்? இதுல நீங்க சொன்னதை புதுசா வருதுன்னு சொல்றீங்கன்னு அப்படியா இருந்தா அந்த பதிவேடு எழுதி காட்டான். ஓகே, நாங்க வேணுமான ரெண்டையும் எழுதி காட்டுவோம் உங்க பிராக்டிஸுக்காக. கிளை அட்டவணையில பாருங்க, நேம் எழுதணும், ஷாப் ஐடி எழுதணும், கேட்டகரி எழுதணும். நேம் தந்துட்டார் பிள்ளைகள் இந்த ஸ்கூல் HIJ காலேஜ்.
ஷொப் ஐடியும் தந்துட்டார் 004. கேட்டகரி பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ கேட்டகரியை நாங்கள் அங்கதானே பதியணும், இதுல டி என்று எடுப்போம், கேட்டகரி டி. ஸோ இதை முதல் எழுதுவோம், நேம் எழுதணும், ஷொப் ஐடி எழுதணும், கேட்டகரி எழுதணும். எப்படி எழுதுறேன்னு சொல்லி தந்தான். ஸோ முதல் கிளை அட்டவணை என்று போடுவீங்க, கிளை அட்டவணை என்று போட்டுட்டு நீங்கள் மேலே அந்த புலங்கள் எல்லாம் எழுத தேவையில்லை, அந்த பதிவை மட்டும் எழுதி காட்டினாலே காணும். உங்களுக்கு தெரியும், முதலாவது கிளையின் பெயர் தானே, அந்த பாடசாலையின் பெயர் தானே இருக்கு. ஸோ HIJ காலேஜ் என்று இருந்தது. ஸோ HIJ காலேஜ் இது முதலாவது புலம். இரண்டாவது இருந்தது அந்த ஷொப் ஐடியன். ஸோ 004 என்று இருந்தது. ஸோ 004. மூன்றாவது இருந்தது பிள்ளைகள் அந்த அதனுடைய வகை நாங்கள் டி என்று எடுத்த நாங்கள். ஸோ டி ரைட், இதுதான் அந்த ரெக்கார்ட். இது கிளை அட்டவணைக்குரியதாக இருக்கும். ரைட், திருப்பி பாருங்க. அது இந்த முதலாவது புலம், மேல புலத்தின் பெயர் இருக்கு, நாங்கள் எழுத தேவையில்லை, நீங்க எழுதினா கூட தவறு இல்லை. சில பிள்ளை யோசிக்கலாம் தானே, மேல புலத்தின் பெயரையும் எழுதினா எங்களுக்கு சேஃப் அண்டு, அப்படி எழுதி இருந்தா கூட பரவாயில்லை. இது நீங்கள் அதுல இருக்கக்கூடிய அதே பேரை பயன்படுத்துவீங்க. இது நேம் என்று போடுவீங்க, இது ஷொப் ஐடி என்று போடுவீங்க, இது கேட்டகரி என்று போடுவீங்க. அப்படி போட்டும் எழுதலாம், அல்லது தனியாக எழுதி விட்டீங்கன்னா சரி. விளங்குதா? ஓகே. ஸோ இதான் முடியும். நேம் ஏபிசி அந்த HIJ காலேஜ் என்று போட்டிருக்கேன். ஷொப் ஐடி இதுல தந்திருந்தேன் 004. அதே போல கேட்டகரி டி என்று போட்டிருக்கேன். அடுத்த பாருங்க, வகுதி அட்டவணையிலேயே மாற்றம் வரும் என்று பார்த்திருக்கோம். வகுதி அட்டவணையில் என்ன இருக்கு? கேட்டகரி இருக்கு, ஐட்டம் இருக்கு. ஸோ ஐட்டத்துல நாங்கள் என்ன கேட்டகரியில டி என்று போடுவோம், ஐட்டத்தில் அவர் தந்த பேர் என்ன, மில்க் அண்ட் போட்டோ காப்பிங் சொன்னார். ஸோ ரெண்டாவது எழுதுவீங்க கீழே என்ன, ஐட்டம் அட்டவணை, ஐட்டம் டேபிள், அதனுடைய சரியான பேர் எழுதுவோம், அதுல தந்திருக்கிற அதே நேமே எழுதி கொள்வோம். வகுதி அட்டவணை, வகுதி அட்டவணை, கேட்டகரி டேபிள். அதுல முதலாவது சொல்லி இருந்தவர் கேட்டகரி தானே, டி என்று போடுவீங்க. ரெண்டாவது உங்களுக்கு தந்தது அந்த வகையின் பெயர். நாங்கள் அதை சொன்னோம் மில்க் அண்ட் போட்டோ காப்பிங். ரைட், மில்க் அண்ட் போட்டோ காப்பிங் என்று சொன்னீங்க. ஸோ இப்படி எழுதிவிட்டீங்க. சரி, இதுக்கும் கூட நீங்க புலத்தின் பேரை மேல் எழுதுறது தவறில்லை, இது என்னென்று எழுதலாம். சரி, அதுல தரப்படுகிற பேர் வகுதி, கேட்டகரி என்ன, ஸோ இது ஐட்டம், இப்படி எழுதலாம். சரி, தெளிவுதானே? ஸோ இதுதான் இந்த வினாவுக்குரிய விடையாக இருக்கு. குறிச்சு வச்சுக்கொள்ளணும், பிரச்சனை இருந்தால் கேட்டுக்கொள்ளணும். சார் சார் ஓ, அதுல ஆம்பர்சன் கேரக்டர் தானே சார் இருக்கு, அப்ப அண்ட் போட்டப்லையோ சார் எதுல இருக்கு? இல்ல அது பிரச்சனை, மில்க் அண்ட் போட்டோ காப்பி அது பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க கேட்கறது சரி. நாங்கள் எங்களோட சேஃப்டிக்கு அது அதுல உள்ள மாதிரி எழுதுறது இன்னும் நல்லது. அதுல ஆம்பர்சன் கேரக்டர் அடையாளம் போட்டது நீங்க அப்படி போடுறது இன்னும் நல்லது. என்ன இதெல்லாம் எங்களுக்கு இது பிள்ளையண்டு நினைச்சு திருத்தணும்னு சொன்னா இப்படி நான் எங்களை கொஞ்சம் டைட் பண்ணலாம். அந்த பேர் தான் இதுல வரணும், நான் இதுல என் போடுறேன்னு சொல்லி, இது அவ்வளவு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா ஒரு பேரை நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன். இருந்தாலும் கூட எங்களோட பாதுகாப்புக்காக அதில் எப்படி தந்திருக்கோ அதே மாதிரி நான் சொன்னேன். பேரை கூடி அதுல என்ன கேபிட்டல் இருந்தா கேபிட்டலா எழுதும், அது ஃபீல்டின் அப்படி அவ்வளவு நுணுக்கமா பார்க்க மாட்டோம். ஆனா அதை கூடி நாங்கள் அப்படி பின்பற்றுறது எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. சரி, ஓகே. ஸோ இதுதான் 2018 எல்லா வினாக்களும், எல்லா வினாவும் பார்த்துருந்தானே. ஓகே, ஸோ இனி 2017 போ காட்சிக்குள்ளும். முதலாவது கேள்வி, முதல் விவரணத்தை பாருங்க. மின்சார பட்டியலை கணிப்பதற்காக பின்வரும் தரவுத்தல் அட்டவணைகள் பயன்படுத்தப்படுகின்றன என கொள்க. ஒரு மின்சார பட்டியல், அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்லிங்குக்கு அவர்கள் 3 அட்டவணையை பாவிக்கணும். அதனால கஸ்டமர் டேட்டா டேபிள், அதுல இருக்கிற டேட்டாவை இருக்க பாருங்க. இந்த டேட்டாக்களை நீங்கள் ஒரு அனலைஸ் பண்றது உங்களுக்கு நிறைய நேரம் எடுக்காது, ஒரு 2 நிமிடம் செலவழிச்சு உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வினாவுக்கு போங்க. வினாவுக்கு போய் வினாவை வாசிச்சா அப்புறம் நாங்கள் திருப்பி அந்த அட்டவணைகளை பார்க்கத்தான் போறோம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாகும். ஸோ இந்த கஸ்டமர் டேட்டா டேபிள்ல நேம் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர், அதான் ACC என்ன ஒன்று போடுறேன், டைப், அதில் வர அண்டர்ஸ்கோர் எல்லாம் போட்டிருக்க, நாங்கள் அதையே பின்பற்றுவோம். அதே மாதிரி யூசேஜ் டேபிள், பாவனை அட்டவணையில மந்த் இருக்கு, அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, யூனிட்ஸ் அலகுகள் இருக்கு தானே, எவ்வளவு அலகு பாவிச்சண்டும் இருக்கு. ரேட் டேபிள் ஒன்று போடுற, ரேட் என்ன, அந்த கட்டணம் தானே, கட்டண அட்டவணை மாதிரி ஒன்று போடுற, அதில் டைப் பண்ணு போட்டிருக்கு. அதே மாதிரி ரேட், அதாவது
அந்த இவ்வளவு காசு இவ்வளவு பணம் என்று போடுறார். ஆர் என்ற ஒன்றுக்கு 10 ரூபா 50 சதம், சி என்ற ஒரு வகைக்கு 18 ரூபா 50 சதம் என்று போடுறார். ரைட். முதலாவது கேள்வியை பார்ப்போம். 2 முதன்மை சாவிகளை அவற்றின் அட்டவணைகளுடன் எழுதுக. பழமையான அதே கேள்வி. ஸோ நாங்கள் ஒவ்வொரு அட்டவணையா செக் பண்ணுவோம் பிரைமரி கீ என்ன வரும்னு சொல்லி. முதலாவது பாருங்க, கஸ்டமர் டேட்டா டேபிள பாருங்க. கஸ்டமர் டேட்டா டேபிள்ல நேம் ஒரு நாளுமே வராது தெரியும். அக்கௌண்ட் நம்பர் வருமானு பார்ப்போம். எடுத்த உடனே அக்கௌண்ட் நம்பர் வருமானு முடிவுக்கு வரக்கூடாது. அது ஈவன் கஸ்டமர் டேட்டா டேபிள்லயா இருந்தாலும் கூட வருமானு முடிவுக்கு வரையலாது. ஏனென்றால் அதை தீர்மானிக்கிறது மற்ற புலங்கள். ஏதாவது ஒரு புலம் பிரச்சனைக்குரிய புலம் வந்துட்டு தொடர்பில்லாத புலம் வந்துட்டுதுன்னா சில அக்கௌண்ட் நம்பர் திருப்பி வரலாம். ஸோ அடுத்தது டைப் தான் இருக்கு. அப்போ உதாரணத்துக்கு ஒரு முதலாவது இப்போ எனக்கு ஒரு டவுட் வரும், என்ன அக்கௌண்ட் நம்பர் தான் பிரைமரி கீயா வரும் அல்ல வரலாம் என்ற ஒரு டவுட் வந்துட்டு. ஆனால் அவருக்கு செக் பண்ணி பார்ப்போம் வருமானதை எனக்கு இருக்கக்கூடிய அறிவை பாவிப்போம். எப்படி பார்க்கலாம்? முதலாவது ரெக்கார்டின் மீனிங் ஒரு யோசிங்க. என்ன சொல்லுது முதலாவது ரெக்கார்ட்? ஏபிசி சில்வா என்ற ஒருவர் ஆர் வகையை சார்ந்தவராம், அவருடைய நம்பர் 1001. இவ்வளவு தான் அந்த அதின் அர்த்தம். ஆர் வகை என்ன இங்க இதுல பார்க்கலாம். இதான் அந்த ஆர் வகை. அவர் ஆர் வகை 1001 நம்பர் ஏபி சில்வா தான் அவர்கிட்ட பேர். அப்ப இந்த 1001 திருப்பி வருமாண்டு நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு யோசிப்பேன். 1001 திருப்பி வந்தால் நிச்சயமா உங்களுக்கு தெரியும் நேம் ஏபி சில்வா தான். நேம் அந்த நம்பரை வேறொரு ஆளுக்கு கொடுக்கிறாள். ஏபி சில்வா தான் இருக்கும். அப்ப நேம் ஏபி சில்வா தான் எழுதுவீங்க. ஏபி சில்வாண்டு நேம் எழுதினா பிள்ளைகள் டைப்பும் ஆறு தானே எழுதுவோம். மேன் ஏபி சில்வா ஒரே வகையத்தானே இருப்பார். அப்ப இதுல இருந்து எனக்கு விளங்கும் என்ன, இந்த அக்கௌண்ட் நம்பர் ஏசிசி என்னன்றது திருப்பி வராது. ஸோ ஏசிசி என்ன வராட்டி அதுதான் அங்க பிரைமரி கீ. ஸோ முதலாவது பிரைமரி கீ கஸ்டமர் டேட்டா டேபிள். அங்க பாருங்க டேபிள்ல கூட அண்டர்ஸ்கோர் இருக்கு, அதெல்லாம் பாவீங்க. நீங்கள் ஸ்கீம் எப்படி இருக்கோ அது உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் உங்களோட அட்டவணை எப்படி எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி எழுதுங்க. கஸ்டமர் டேட்டா டேபிளில் ஏசிசி என்ன அல்ல கஸ்டமர் டேட்டா டேபிள் ஒரு டேஷ் ரைட் அல்லது ஒரு டேஷ் பண்ணிட்டு என்ன கஸ்டமர் டேட்டா டேபிள் எழுதி டேஷ் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் எப்படி எழுதினாலும் சரி. ஓகே, முதலாவது சரி. ரெண்டாவது யூசேஜ் டேபிள பார்ப்போம். அதுல பாருங்க மாதம். ஸோ மாதம் உங்களுக்கே தெரியுது திருப்பி 2 வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு தண்ட உடனே உங்களுக்கு தெரியும் அது வராதுண்டு. ஆனால் சில அவர் இதை ஜனவரி எண்டு, இதை பிப்ரவரி எண்டு, இதை மார்ச் எண்டு, இது ஏப்ரல் எண்டு போட்டிருந்தா உடனே சொல்லக்கூடாது மாதம், மந்த் அண்ட் பிரைமரி கீ எண்டு. ஏன் இதுல பாவனை தான் போட்டிருக்காரு. பாவனை என்ற பிள்ளைகள் ஜனவரி என்ற மாதத்துல 1001 அக்கௌண்ட் நம்பரை கொண்டவர் மட்டுமா பாவிச்சிருப்பார். 1001 இங்க பாருங்க ஏபி சில்வா அவர் மட்டுமா ஜனவரி பாவிச்சிருப்பார். எத்தனை கஸ்டமர்ஸ் பாவிச்சிருப்பினோம். ஸோ ஒரு நாளுமே மாதம் இதுல பிரைமரி கீயா வராது. ரைட். ஸோ அதை விட்டுருவோம். அக்கௌண்ட் நம்பரை பாருங்க. இதுல உங்களுக்கு 1001 2 தரம் வந்தபடியா நீங்க சேஃப் ஆயிட்டீங்க, உடனே சொல்றீங்க பிரைமரி கீயா வராதுண்டு. ஆனா இதுலயும் 1001 1002 1003 1004 தந்துட்டா உடனே சொல்லக்கூடாது அக்கௌண்ட் நம்பர் இங்க பிரைமரி கீ என்று. ஏன் இதுல பாவனை அட்டவணை 1001 நபர் அதாவது ஏபி சில்வா ஜனவரிக்கு மட்டுமா பயன்படுத்தினவர். எத்தனை மாதம் பாவிச்சிருப்பார். ஸோ பிப்ரவரிக்கு பாவிச்சிருந்த 1001 திருப்பி எழுதத்தானே வேணும். ஸோ அக்கௌண்ட் நம்பரும் வராது. அலகுகள் வர முடியாது. ஏன்னு சொன்னா அலகுகள் எப்பொழுதுமே ஒரு நம்பர். ஸோ எத்தனையோ பேர் ஒரே அளவான அலகை பாவிச்சிருப்பினோம். ஸோ இந்த யூசேஜ் டேபிள்ல பிரைமரி கீ இல்லை. ரைட். ரேட் டேபிள்ல பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, ரேட் டேபிள்ல எது பிரைமரி கீ இல்ல பிரைமரி கீ இருக்கா? டைப். ஏன் ரேட் வராதா? இல்ல. ஏன் ரேட் வராது? அது மாறும். ஓ சிலவளையில என்ன செய்யலாம்டா ரேட் வந்து இப்போ சிலவளையில இப்ப நாங்க வித்தியாசமா ஆகிய பண்ணலாம். இப்ப ஆர்ன்றது இப்ப இது சும்மா விளங்கிக்குள்ளோமே. இப்ப ஆர்ண்டா என்ன கஸ்டமர்ன வகைதான். ஆர்ண்டா ரெசிடென்ஷியல்னா வீடுகள், வதிவிடம். ஸோ வதிவிடம் வீடுகள்ல உள்ள ஆட்களுக்கு 10 ரூபா 50 எடுக்கிறார் யூனிட்டுக்கு. சி என்றா கொமர்ஷியல் வியாபார நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்களுக்கு 18 ரூபா 50 எடுக்கிறார். அதான் அது அர்த்தம். ஆர்ண்டா ரெசிடென்ஷியல் வதிவிடங்கள், சி என்றா கொமர்ஷியல். உங்களுக்கு தெரியும் வீடுகளுக்கு அறவிடப்படுற கட்டணம் வித்தியாசம், வியாபார நிலையங்களுக்குரிய கட்டணம் வித்தியாசம். ஸோ சில வேளையில ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 இதுக்கும் ஒரே கட்டணம் அறவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னு வைங்களேன். வீட்டுக்கும்
வியாபார நிலையங்களுக்கும் ஒரே கட்டணம், ரெண்டுக்கும் 20 ரூபான்னு வைங்களேன், நடக்கலாம் தானே? ஸோ அப்படி நான் ஆர்கியூ பண்ணலாம். அல்லது இப்படியும் யோசிக்கலாம் தானே, இப்ப சில இன்னொரு வகை வந்துட்டுது, ஆர் சி மாதிரி வேறு ஒரு விதமான வகை, ஏதோ என்ன கவர்மெண்டோ ஏதோ ஒரு வகை வந்துட்டுன்னு வைப்போம். அந்த வகைக்கும் சில 18 ரூபா 50 இருக்கலாம் தானே? கொமர்ஷியலுக்கு வழங்கின அதே காசை சில இன்னொரு வகைக்கும் வழங்கலாம் தானே? அல்லது ரெசிடென்சியலுக்கு வழங்கின அந்த காசை இன்னொரு வகைக்கும் வழங்கலாம் தானே? இப்படித்தான் யோசிக்கணும். இதுக்காகத்தான் நான் சொல்றேன் யோசிக்கணும். உங்களோட யோசனையை தூண்டினா தான் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ நிச்சயமா இங்க ரேட் டேபிள்ல டைப் தான் பிரைமரி கீ. முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் கஸ்டமர் டேட்டா டேபிளில் ஏசிசி என்னோ. நான் பெரும்பாலும் இந்த ஸ்கூல் எக்ஸாம்ல எல்லாம் பார்க்க இந்த பிரைமரி கீயை கண்டுபிடிச்சிருப்பீங்க, எழுதிக்க அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லா எழுதி விடுவீங்க. அக்கௌண்ட் நம்பர் அதுல எந்த ஒரு என்ன மாசம் வராது. அல்லது ஏசிசி என்னோண்டு சேர்த்து எழுதிருப்பீங்க, இந்த அண்டர் ஸ்கோரை விட்டுட்டு. எல்லாம் தவறு. இதுல இருக்கிற மாதிரி எழுதுங்க. கேபிட்டல் சிமால் பெரிய பிரச்சனை இல்லை, அதை கூடி போட்டு எழுதுங்க. ரைட். ஸோ ரெண்டாவது பிரைமரிக்கு ரேட் டேபிளில் டைப். ரைட், ரேட் டேபிளில் டைப். ஸோ இது ரெண்டும் தான் பிரைமரிக்கு. சரி, இதுல கொம்போசிட் கீ கேட்க இல்லை, ஆனா நாங்க படிச்சு கொள்வோம். இதுல சேர்மான சாவி சொல்லுங்க. டைம் எடுக்கிற இல்லை, நான் ஒரு டைம் தாரேன்னு சொன்னா அதுக்கு உடனே சொல்ல தெரியணும். சேர்மான சாவி சார் கஸ்டமர் டேட்டா டேபிள் அக்கவுண்ட் நம்பர். கஸ்டமர் டேட்டா டேபிள்ல ஏன் கஸ்டமர் டேட்டா டேபிள்ல உங்களுக்கு பிரைமரி கீ இருக்கு. பிரைமரி கீ இருக்கிற ஒரு அட்டவணையில ஏன் நீங்க கொம்போசிட்டுக்கு போறீங்க? கொம்போசிட் எப்ப போவீங்க? உங்களுக்கு பிரைமரி கீ எதுவும் இல்லாத நேரத்துல கொம்போசிட் பண்ணுவீங்க. ஸோ கஸ்டமர் டேட்டா டேபிள்லயோ ரேட் டேபிள்லயோ நாங்கள் கொம்போசிட் கீ சேர்மான சாவியை தேட தேவையில்லை. ஏன் அங்க முதன்மை சாவி இருக்கு. எப்பப்போ சேர்மான சாவி போவீங்க ஒரு அட்டவணையில முதன்மை சாவியாக வரக்கூடிய தகுதி எவருக்கும் இல்லைன்னா தான் நீங்க போவீங்க. ஸோ அப்போ எங்க போகணும்? யூசேஜ் அட்டவணையெல்லாம் போகணும். யூசேஜ் அட்டவணையில யூசேஜ் டேபிள்ல பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த மந்தையும், ரைட், எனக்கு டவுட் அதுல இருக்குன்னா மந்தும் அக்கௌண்ட் நம்பர், ஸோ இது ரெண்டையும் சேர்க்கிறதால தனித்துவம் வருமானு பார்க்கணும். எப்படி பார்க்கறது? எத்தனையோ தரம் சொல்லி தந்துட்டேன். முதல் அந்த செட் டேட்டாவே இருக்கா எடுங்க. ஜனவரி 1001 ஒரு டேட்டா திருப்பி வருமானு பாருங்க. திருப்பி வந்துட்டுதுன்னு சொன்னா மந்தும் அக்கௌண்ட் நம்பரும் கொம்போசிட்டா வராது. அப்படி திருப்பி வராது, இது ஒருக்காத்தான் வருமானு நீங்க நினைச்சா இது ரெண்டும் சேர்ந்து கொம்போசிட் கீ. ஜனவரி 1001 திருப்பி வராது. ஏன் வராதுன்னா இந்த முதலாவது ரெக்கார்டின் அர்த்தத்தை பாருங்க. முதலாவது ரெக்கார்ட் சொல்லுது 1001, அதாவது ஏபி சில்வா ஜனவரி மாதம் 185 அலகை பாவிச்சிருக்கிறார். ரைட், ஏபி சில்வா ஜனவரி மாதம் 185 அலகுகளை பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ நீங்க திருப்பி ஜனவரியும் வந்து 1001 வருமன்னு வச்சீங்கன்னா இதுல யூனிட்ல என்ன எழுதுவீங்க? அதுதான் எழுத போறீங்க. அதாவது ஏபி சில்வா ஜனவரி மாதம் எவ்வளவு பாவிச்சிருந்ததுன்னு சொல்லணும்ல. எவ்வளவு பாவிச்சாருண்டா 185 அலகு தானே பாவிச்சிருக்காரு. திருப்பி உடன் 2 வருடத்தின் தரவுகள் இதுல இருக்குமென்னு எடுக்காதே. அது குறிக்கப்பட்ட ஒரு வரம் எப்பவுமே தொடர்புபட்ட தரவுகள் தான் இருக்கு. ஸோ எனக்கு சொல்ல இயலும் ஜனவரி 1001 திருப்பி வராது. ஸோ யூசேஜ் டேபிள்ல மந்த் பிளஸ் ஏசிசி என்னோ இதுதான் சேர்மான சாவி. எங்கேயாவது எழுதி வச்சுக்கொள்ளும். ரைட். ஸோ இப்ப முதலாவது கேள்வி ரைட். இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். 2 அந்நிய சாவிகளை அவற்றின் அட்டவணைகளுடன் எழுதுக. ஸோ பிரைமரி கீ எல்லாமே அடையாளப்படுத்திட்டோம். ஸோ அந்நிய சாவி அடையாளப்படுத்துறது இப்ப கடினம் இல்லை. ஸோ எது பிரைமரி கீ ஒரு அண்டர்லைன் பண்ணிடுவோம். கஸ்டமர் டேட்டா டேபிள் அக்கௌண்ட் நம்பர், ரைட். இது அதே போல ரேட் டேபிள் டைப். எங்கள்ட்ட 2 அந்நிய சாவி கேட்டது. ஸோ முதல் இந்த 2 பிரைமரி கீயும் வந்து அந்த அட்டவணையில் இருக்குன்னு தேடுவோம். அக்கௌண்ட் நம்பரை பாருங்க, இங்க இருக்குன்னா இங்க இருக்கு. யூசேஜ் டேபிள்ல இருக்கு. நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்க யூசேஜ் டேபிள்ல அக்கௌண்ட் நம்பர் ஏசிசி என்னோ பிரைமரி கீயாண்டு கேட்டுக்கொள்ளுங்க. இல்லை, நாங்க ஏற்கனவே கொம்போசிட்னு பார்த்துட்டோம். அது தனியே இல்லை, அதுவும் வேறு ஒன்றும் சேர்ந்து தான் கொம்போசிட். அது தனியா பிரைமரி கீயா இல்லை. ஸோ முதலாவது ஃபாரின் கீ யூசேஜ் டேபிள் அட்டவணையில் ஏசிசி அண்டர்ஸ்கோ என்னோ, ரைட். முதலாவது ஆன்சர். 2 கேட்டிருந்தார். அப்ப இனி பார்ப்போம் ரேட் டேபிள்ல இருக்கிற டைப். இதானே பிரைமரி கீ ரேட் டேபிள்ல. ஸோ இவர் வேறு எங்கேயாவது அட்டவணையில் இருக்காருன்னு பார்ப்போம். எஸ் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? கஸ்டமர் டேட்டா டேபிள்ல டைப் இருக்கு. ஸோ கஸ்டமர் டேட்டா டேபிள்ல இருக்கிற இந்த டைப் என்ற புலம் பிரைமரி கீயா? இல்லை. ஏன்? அக்கௌண்ட் நம்பர் தான் பிரைமரி கீ. ஸோ கஸ்டமர் டேட்டா டேபிள்ல டைப்
இதுதான் ரெண்டாவது foreign key. ஓகே, கஸ்டமர் டேட்டா டேபிளில் டைப். கிளியரா? மூன்றாவது கேள்வி, கஸ்டமர் அட்ரஸ் எனும் புலத்தினை சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான அட்டவணை. பாருங்க, கொஞ்சம் முதல் நாங்க பார்த்த பாஸ் பேப்பர்ல ஒரு தொலைபேசி எண், கடைகளின் தொலைபேசி எண்ணை சேர்க்கிறதுக்கு இந்த அட்டவணை பொருத்தம்னு கேட்டால், இப்ப கேட்கிறார் கஸ்டமர் அட்ரஸ் எனும் புலத்தை சேர்ப்பதற்கு எந்த அட்டவணை பொருத்தமா? உங்களுக்கு தெரியும், ரேட் டேபிள்ல ரேட் தொடர்பான விவரங்கள் தான் சேமிக்கப்படும். அது வகை, அந்த அதிண்ட என்ன பணக்கொடு, அதிண்ட என்ன ரேட், இந்த ரெண்டும் இருந்தால் தான் அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் தான் இதுல மாற்றம் வரும். யூசேஜ் டேபிள்ல என்ன இவ்வளவு பயன்படுத்தினதுன்ற விவரங்கள் தான் அங்க சேமிக்கப்படுது. இப்ப எங்களுக்கு கிட்டது தொலைபேசி, ஒரு கஸ்டமர் தொலைபேசி என்ன அவருடைய அட்ரஸ் என்ன முகவரியை சேர்க்கணும். ஸோ முகவரியை சேர்க்கணும்னா கஸ்டமர் டேட்டா டேபிளான்னு சேர்க்கணும். ஏன் கஸ்டமர் டேட்டா டேபிளானே அவருடைய பெயர் விவரம் எல்லாம் இருக்கு, அவருடைய பெயர் அல்லது அவருடைய அக்கௌண்ட் நம்பர், அவர் இந்த வகை, அவருடைய விவரங்கள் தான் கஸ்டமர் டேட்டா டேபிள் இருக்கு. அதுல தான் இந்த மேட்டர் வரும். ஓகே தானே? ஸோ ஆன்சர் கஸ்டமர் டேட்டா டேபிளா அதுல இருக்கிற மாதிரி எழுதிக்கணும். நான்காவது, புதிய வாடிக்கையாளரான டைப் ஆறினை சேர்ந்த ஏபிசி நவாஸ் ஏப்ரல் மாதத்தில் 120 அலகுகளை பயன்படுத்தி இருப்பின் இச்சைப்படுத்தப்பட வேண்டிய அட்டவணைகள் யாவை? ரைட், அந்த பொது கேள்விக்கு வந்துட்டோம். திருப்பி இருக்க பார்ப்போம். புதிய வாடிக்கையாளரான வகை ஆறினை சேர்ந்த ஏபிசி நவாஸ் ஏப்ரல் மாதத்தில் 120 அலகுகளை பயன்படுத்தி இருப்பின் இச்சைப்படுத்தப்பட வேண்டிய அட்டவணை. அப்ப அவர் புதியவர் சொல்லப்பட்டிருக்கு, அவர் வகை சொல்லப்பட்டிருக்கு 6, அவர் 120 அலகை பாவிச்சிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த அட்டவணைகள்ல மாற்றம் வரும் நீங்க சொல்லுங்க. யூசேஜ் டேபிளும் கஸ்டமர் டேட்டா டேபிள். யூசேஜ் டேபிளும் கஸ்டமர் டேட்டா டேபிளும். ரைட், கஸ்டமர் டேட்டா டேபிள்ல மாற்றம் வருமானு பார்ப்போம். மாற்றம் வரும். ஏன் ஏபிசி நவாஸ் என்ற ஒருவர் ஏற்கனவே இல்லை. அப்ப இதுல அவரை கொண்டு வரணும். மெயின் அவர் ஒரு கஸ்டமர் தானே. ஸோ கஸ்டமர் டேட்டா டேபிள்ல மாற்றம் வரும், அது ஒரு ஆன்சர். ரேட் டேபிள்ல மாற்றம் வருமானு பார்ப்போம். ரேட் டேபிள்ல இந்த விடயம் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னு சொன்னா இதுல டைப்பும் அதனுடைய ரேட்டும் தான் இருக்கு. ஒருவேளையில புதிய ஒரு டைப் வந்தாலோ அல்லது இருக்கிற ரேட்டில் ஏதாவது மாற்றம் வந்தாலோ அப்படி ஏதோ ஒன்று நடந்தா தான் இதுல மாற்றம் வரும். புதிய ஒரு கஸ்டமர் வாரர், அவர் பாவிச்சதுக்கு இதுல மாற்றம் வராது. ஸோ ரேட் டேபிள்ல மாற்றம் வராது. யூசேஜ் டேபிள்ல மாற்றம் வருமானு பாருங்க பிள்ளைகள். வரும். ஏன் வரும்னா அவர் ஏப்ரல் மாதத்துல 120 அலகுகளை பாவிச்சேன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஏப்ரல் மாதத்துல 120 அலகுகளை பாவிச்சிருக்கார். ஸோ ஏப்ரல் மாதத்துல 120 அலகுகள் பாவிக்கப்பட்டிருந்த அந்த விவரம் இதிலானே காட்டப்படணும். ஸோ இந்த ரெண்டு அட்டவணைகளும் மிச்சப்படுத்தப்படும். எந்தெந்த ஆன்சர்? கஸ்டமர் டேட்டா டேபிள், யூசேஜ் டேபிள். ஓகே, ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, அட்டவணைகளில் இச்சைப்படுத்த வேண்டிய வினா 4ற்கேற்ப நிறைகளை அவற்றின் அட்டவணைகளின் பெயர்களுடன் எழுதி காட்டுக. அக்கவுண்ட் நம்பரானது 1005 என கொள்க. அப்ப நீங்க 4வது வினாவில் சொல்லிட்டீங்க அந்த 2 அட்டவணையும் மாற்றப்படுதுன்னு சொல்லி. உடனடியாக அவர் சொல்றாருன்னா அந்த மாற்றத்தை எழுதி காட்டுங்க. ஒரு விடயம் உங்களுக்கு சொல்றாரு, அக்கவுண்ட் நம்பர் 1005. ஏனென்றா அக்கவுண்ட் நம்பர் ஏபிசி நவாஸ் தந்திருக்கு, அக்கவுண்ட் நம்பர் தெரியல மேல. அப்ப அக்கவுண்ட் நம்பர் தராட்டி நீங்களாக அக்கவுண்ட் நம்பர் எழுதணும். ஏனெண்டா இங்க பாருங்க, கஸ்டமர் டேட்டா டேபிள் அக்கவுண்ட் நம்பர் எழுத போறீங்க. அப்ப நீங்கள் அவருக்கு அக்கவுண்ட் நம்பர் தெரியாதுன்னுட்டு விடக்கூடாது. நீங்களாக இதுல இல்லாத ஒரு தனித்துவமான எண்ணா பார்த்து எழுதும். ஏன்னா அது பிரைமரிக்கு பேங்க இருக்க முடியாது. ரைட். ஸோ ஆனா அவர் தந்தபடியே எங்களுக்கு ஈஸி. ஓகே தானே? அப்ப இப்ப நாங்கள் எழுத போறோம் கஸ்டமர் டேட்டா டேபிள்னு அந்த இச்சைப்படுத்துற லைன் ஒரு எழுதுவோம். ஸோ கஸ்டமர் டேட்டா டேபிள பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நேம் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, டைப் இருக்கு. நேம் ஏபிசி நவாஸ் தந்திருக்கு, அக்கௌண்ட் நம்பர் 1005 தந்திருக்கு, டைப்பும் தந்திருக்காரு பாருங்க, ஆர் வகை என்று தந்திருக்காரு. டைப் தராட்டியும் கூட நீங்க ஒரு டைப்பை போடுங்க. சரிதானே? அது பிரைமரிக்கியாக இல்லை என்றாலும் நீங்க போட்டுக்கணும். ஸோ நேமும் அக்கௌண்ட் நம்பரும் டைப்பும். ஸோ நாங்கள் கஸ்டமர் டேட்டா டேபிள்னு போட்டு கஸ்டமர் டேட்டா டேபிள் போடுங்க. முதல் அதுல கேட்டிருந்தார் நேம் கேட்டிருந்தார். ரைட், ஏபிசி நவாஸ் தான் இவருடைய பேர். ஸோ ஏபிசி நவாஸ். அதுல உள்ள ஸ்பெல்லிங் எல்லாம் அதே மாதிரி எழுதுவீங்கன்னா சேஃப்.
இரண்டாவது அதில் கேட்கப்பட்ட அக்கௌண்ட் நம்பர் எங்களுக்கு தந்திருக்கார் 1005, வகை தந்திருக்கார் ஆர். ஸோ இதுதான் உங்களோட முதலாவது இச்சைப்படுத்துகிற அந்த ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டை மட்டும் நாங்கள் எழுதி காட்டியிருக்கோம். ரெண்டாவது நாங்கள் மாற்றம் பெறும் சொன்னால் யூசேஜ் டேபிள். ஸோ யூசேஜ் டேபிளை பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எத்தனை புலம் இருக்கு? 3 இருக்கு. மந்த் இருக்கு, அக்கௌண்ட் நம்பருக்கு, யூனிட்ஸ் இருக்கு. ஸோ மந்த் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்து தரப்பட்டிருந்தது, அப்படிதானே? ஏப்ரல் மாதம். ஸோ ஏப்ரல் போடுவீங்க முதலாவது மந்த். ஸோ ரெண்டாவது தரப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் ஏர் பாவிச்சு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்கு. அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அதில் தந்திருக்கு 1005. எவ்வளவு அமௌண்ட் பாவிச்சது? யூனிட்ஸ் தான். மூன்றாவது யூனிட்ஸ் 120 அலகு இருக்கிறார், 120. ஸோ இதுதான் ஆன்சர். மாதம், ரைட்? அதே அடுத்தது அக்கௌண்ட் நம்பர், அடுத்தது அதுல இருக்கிற அலகுகள் 120 அலகுகள் தான் பாவிச்சாண்டு தந்திருக்கிறார். அதை வச்சுக்கொண்டு பாருங்க இடம் தந்திருக்காரு 120 அலகு ஏப்ரல் மாதம் ஏபிசி நவாஸ். அப்ப இதுல முதலாவது நீங்க மந்த் போட்டீங்க, நான் இதுல ஏப்ரல் போட்டுக்கேன். அக்கௌண்ட் நம்பர் 1005 தந்திருக்கிறார் போட்டிருக்கேன். அடுத்த அலகு 120. ஸோ இதுதான் ரைட். இதுதான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர். ஓகே, ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஆறாவது கேள்வி, கடைசி கேள்வி. ஜனவரி மாதத்திற்குரிய ஏபி சில்வாவின் மொத்த பட்டியல் தொகையை காண்பதற்கு வினவல் ஒன்றை செயற்படுத்த வேண்டுமெனின் அதற்காக இணைத்துக் கொள்ள வேண்டிய அட்டவணைகள். நான் நினைக்கிறேன் இப்படியான ஒரு வினா இந்த 2018 தான் முதலா தொடங்கிச்சு. இந்த வினவல் ஒன்றை செயற்படுத்துறதுக்கு இந்த அட்டவணைகள் இணைக்கணும். ஸோ அந்த ட்ரெண்ட், அந்த விடயம் தொடர்ச்சியா வந்து ஒன்று இருக்குது. என்ன 18ல வந்துச்சுது, சாரி 18ல 17ல வந்துச்சுது, 18ல வந்தது, 19ல வந்தது. அப்படி ஒரு ஐடியா என்ன? இது கொஞ்சம் நல்ல கேள்வி. ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு யோசிக்க தெரியுதான்னு பார்க்கணும். தரவுகள் சிதறி இருக்கு, எந்தெந்த அட்டவணைகளை நாங்க சேர்த்தா இந்த தரவுகளை எடுக்கலாம் என்ற ஒரு விடயம் உண்மையாக ஒரு தொடர்புடைமையோட சம்பந்தப்பட்டது. அப்ப இப்படி யோசிக்கிறது எங்களுக்கு சாதாரண ஒரு பொதுக்கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஒரு அர்த்தமுள்ள ஒரு கொஞ்சம் யோசனையை தூண்டக்கூடிய ஒரு கேள்விதான். ரைட், பாப்போமே. திருப்பி கேள்வி வாசிக்கிறேன். ஜனவரி மாதத்திற்குரிய ஏபி சில்வாவின் மொத்த பட்டியல் தொகையை காண்பதற்கு வினவல் ஒன்றை செயற்படுத்த வேண்டும். அதற்காக இணைத்துக் கொள்ள வேண்டிய அட்டவணை. அப்ப என்ன? ஜனவரி மாதம் ஏபி சில்வான்ற மொத்த பட்டியல் பில் எவ்வளவு கேட்கணும். சார் இப்படி யோசிங்க. நீங்கள் இதை ஒரு கேள்வியா பார்க்காம இப்ப நான் உங்களுக்கு இந்த 3 அட்டவணையை தந்துட்டு ஜனவரி மாதம் ஏபி சில்வான்ற என்ன டோட்டல் பில் எவ்வளவுன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன், கணிச்சு சொல்லுங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் எடுப்பீங்க? எந்தெந்த அட்டவணைக்கு போய் பார்ப்பீங்கன்னு யோசிங்க. நீங்க போய் பார்க்குற அட்டவணை எல்லாம் ஆன்சரை வரப்போகுது. பிள்ளைங்க என்ன சொல்றது? யதார்த்தத்தோட யோசிங்க. அப்ப ஏபி சில்வான்ற ஜனவரி மாதம் தானே கேட்டிருக்கேன் பிள்ளையா. ஸோ ஏபி சில்வான்ற ஜனவரி மாதம் உங்களுக்கு நிச்சயமா தெரியும் பயன்பாடு, அதாவது யூசேஜ் டேபிள் கட்டாயமா வரும். மெயினா யூசேஜ் டேபிள்ல நான் எவ்வளவு பாவிச்சாரண்டு விவரம் இருக்கு. ஸோ யூஸ் ஓகே. உங்களோட ஆன்சர் சொல்லுங்க இருக்கு. என்ன ஆன்சர்? 3 டேபிளும் வரும் சார். 3 டேபிளும் வரும். சரி பார்ப்போம். யூசேஜ் டேபிள் கட்டமா வரும்னு நான் சொல்லிட்டேன். அதுல தான் இவ்வளவு அழகு பாவிச்சன்னு இருக்கு. ஸோ அது சரி. ஏன் ஓகே ரேட் டேபிளும் வரும். ஏன் ரேட் டேபிள் வரும்னா அதுல தான் ஒரு அலகுக்கு எவ்வளவு காசு இருக்கு பாருங்க. இப்ப இதுல இவ்வளவு அலகண்டு இருந்தாலும் மொத்த தொகையை காண்றதுக்கு ஒரு அலகுக்கு எவ்வளவு தேவைதானே. அப்ப அலகு விலை எவ்வளவு, ஒவ்வொரு வகைக்கும் எவ்வளவு அலகு விலை என்றது இதெல்லாம் இருக்கு ரேட் டேபிள். அது தேவை. ஏன் அப்போ கஸ்டமர் டேட்டா டேபிள் வரணும்னு சொல்றீங்க? என்ன காரணத்துக்காக சொல்றீங்க கஸ்டமர் டேட்டா டேபிள் வரணும்னு? ஏபி சில்வா என்ன டைப் யூஸ் பண்ணிருக்காரு. எஸ். இப்ப உங்களுக்கு அந்த ஏபி சில்வா இந்த வகைன்னு என்னன்னு தெரியுமில்ல? அவற்றை ஏபி சில்வா இந்த வகைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணுமே. ஸோ அவற்றை வகை இதெல்லாம் இருக்கு. சரி, நீங்க வேணுமெண்டா ஆகிய பண்ணலாம். அவற்றை என்ன பேரின் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் இதில் எடுக்கணும்னு அதுவும் ஓகே. ஆனா முக்கியமா வகையை பாருங்க. அவர் இப்ப பாருங்க, நான் அவற்றை வகை 6 எடுத்தா தான் அப்புறம் 6க்குரிய கட்டணம் எவ்வளவுன்னு பார்த்து 10.50 பார்க்கிறேன். பிறகு என்ன அவர் ஓகே வகை எவ்வளவு 1001 பிறகு இந்த இது ரெண்டையும் கூட்டி 280 185 அதானே. சாரி ஜனவரி மாதம் தானே 185. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன் பாருங்க, 185 10.50 பெருக்க போறேன்.
உண்மை இப்படி பெருக்கினா தான் கட்டணம் வரும். எங்களை கேட்ட கேள்வி ஏபி சில்வாண்ட ஜனவரி மாதம் கட்டணம் கட்டிருக்கு. அப்ப ஏபி சில்வாண்ட வகை எதண்டு எப்படி கண்டுபிடிச்சினான்? கஸ்டமர் டேட்டா டேபிளுக்கு போய் கண்டுபிடிச்சினான். ரைட். அப்ப அது 6 கண்டுபிடிச்ச பிறகுதான் 6க்கு எவ்வளவு கட்டணம் வந்து பார்த்தேன் 10 ரூபா பஸ். பிறகு பார்த்தேன் 10 ரூபா பஸ்ஸத்தை அவற்றை பாருங்க, அவர் 1001 தானே 102 தானே 5 பிரிக்கணும். அப்ப இந்த அட்டவணை யூசேஜ் அட்டவணை வேணும், ரேட் அட்டவணை வேணும், கூடவே கஸ்டமர் டேட்டா டேபிள் வேணும். ஏனென்றா அதுலதான் அவருடைய அக்கௌண்ட் நம்பரும் இருக்கு, அவருடைய வகையும் இருக்கு. ஸோ இந்த 3 அட்டவணைகளும் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ள வேண்டும். கிளியரா? ஸோ 2016க்கு போகும். அதில் முதலாவது கேள்வியை மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு மிச்ச கேள்வியை பிறகு பார்க்கலாம். 2016க்கு வாங்க. பாடசாலை ஒன்றின் பேண்ட் குழு பல வாத்திய உபகரணங்களை கொண்டுள்ளது. உபகரணங்களை சொந்தமாக கொண்டிராத ஆனால் பாடசாலை பேண்ட் குழுவில் பங்கு பெற்ற விரும்புகின்ற மாணவர்களுக்கு இவை இரவல் வழங்கப்படுகின்றன. மாணவர்களுக்கு உபகரணங்களை இரவல் வழங்கும் செயற்பாடு தொடர்பான தரவுகளை சேமிப்பதற்காக தரவுத்தளம் ஒன்று பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இத்தரவுத்தளம் பின்வரும் அட்டவணைகளை கொண்டுள்ளது. விளங்குதானே? ஒரு பேண்ட் குழு இருக்காம். அதுல அந்த பேண்ட் குழுவில் இருக்கக்கூடிய அந்த அங்கத்தவர்களுக்கு வீட்டில் அவர்கள்ட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையண்டா, வாத்திய கருவிகள் இல்லையண்டா இரவல் கொடுக்கணுமா. ஸோ நீங்க வாசிச்சு விளங்கி இருப்பீங்க. நான் கேள்வியை போவோம், அதுக்கு முதல்ல ஒரு அட்டவணையை பார்ப்போம். பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் டேபிள் ஒன்று இருக்கு, வாத்திய இசை கருவிகள் அட்டவணை ஒன்று இருக்கு. அதுல ஐஐடி ஒன்று இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது, ரிசீவ்ட் ஒன்று இருக்குது. ரிசீவ்ட் ஒன்றுன்னா இப்ப பெற்றுக்கொண்டிரும் அந்த அந்த குறிக்கப்பட்ட இசைக்கருவி எப்ப வந்தது பாடசாலைக்கு. உதாரணத்துக்கு ட்ரம்பெட் எடுத்தா 1/1/2015 கிடைக்கப்பட்டிருக்கு பாடசாலைக்கு. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா 1001. ரைட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி அதுலயும் பாருங்க S_ போட்டு தான் எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் கவனிங்க. SID, நேம், கிரேட். அடுத்த பரோயிங் டேபிள் இரவல் வழங்குற அட்டவணையும் இருக்கு. அதுல டேட் இருக்குது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இரவல் வழங்கப்பட்டதுன்ற ஐடி இருக்குது. அதே மாதிரி எந்த மாணவன் எடுத்தான்ன்ற ஸ்டூடெண்ட் ஐடியும் இருக்கு. ரைட். முதலாவது கேள்வியை பார்ப்போம். 2 முதற் சாவி புலங்களையும் அவற்றின் அட்டவணைகளை, முதற் சாவி என்றாலும் முதன்மை சாவி என்றாலும் உண்டு. ஸோ பிரைமரி கீயை பார்ப்போம். ரைட். முதல் பாருங்க பிள்ளைகள், இன்ஸ்ட்ருமெண்ட் டேபிள் எது வரும்னு பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் டேபிள் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு முதல் பார்ப்போம். என்னென்ன புலங்கள் இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஐடி, அதான் ஐஐடின்னு போட்டிருக்காரு. இன்ஸ்ட்ருமெண்ட் ரிசீவ்ட் ஆன். அப்ப உங்களுக்கு தெரியும், இதுல இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வராது பிரைமரி கீ. என்னண்டா பாருங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் திருப்பி திருப்பி அந்த பாடசாலைக்கு வந்திருக்கும். வேற ஆக்கள் பாடசாலைக்கு டொனேட் பண்ணியிருப்பினோம், அல்லது வேறு ஏதாவது வகையில வாங்கி இருப்பினோம். ஸோ ட்ரம்பெட் திருப்பி வருது. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வராது. ரிசீவ்ட் ஒன்றும் வராது. என்னண்டா இங்கே இதுலயே உங்களுக்கு தெளிவா தந்திருக்கணும். என்னண்டா ஒரே டேட்டில் 2 இசைக்கருவி பாடசாலைக்கு வந்திருக்கு. ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட் ஐடி என்றது இல்ல பிரைமரி கீயா வருமானு பாருங்க, நிச்சயமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னண்டா 1001ன்றது ட்ரம்பெட்டுக்கு வழங்கியாச்சு. ஸோ இன்னொரு ட்ரம்பெட் வந்திருந்தாலும் கூட பாருங்க, அந்த நம்பர் கொடுக்கல, வேற ஒரு நம்பர் தான் கொடுத்திருக்கேன். ஸோ முதலாவது பிரைமரி கீ இன்ஸ்ட்ருமெண்ட் டேபிளில் I_ID அண்டர்ஸ்கோர் எல்லாம் போட்டு எழுதணும். ரைட். முதலாவது சரி. ரைட். ஸ்டூடெண்ட் டேபிள பார்ப்போம் பிள்ளைகள். அதுல பிரைமரி கீ எதை வேணும்னு பார்ப்போம். ஸோ அதுல SID இருக்குது, நேம் இருக்குது, கிரேட் இருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நேம் ஒரு நாளுமே வரையலாது. இதுல 2 பேர்ட்ட பேர் தான் இருக்கு, அப்புறம் யூனிக்கா இருக்குன்னு சொல்லக்கூடாது. கிரேடும் வரையலாது. ஒரு வகுப்புல எத்தனையோ மாணவன் இருப்பேன். ஸ்டூடெண்ட் ஐடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னன்னா S004 நம்பர் நுவனுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அந்த நம்பரை நான் வேறு ஒரு மாணவனுக்கு வழங்கினாது. இந்த மாணவர் மட்டும்தான் இருக்கு. அப்ப S004 வரையலாது. அப்ப 2வது பிரைமரிக்கு ஸ்டூடெண்ட் அட்டவணையில் S_ID. ஓகே. ரைட். அப்ப எங்களுக்கு 2வது கொம்போசிட் கீயும் ஒருக்கா பார்ப்போம். சரி, கொஞ்சம் வேகமா பார்ப்போம். கொம்போசிட் கீ பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டேபிள்லயும் இருக்காது பிள்ளைகள், ஸ்டூடெண்ட் டேபிள்லயும் இருக்காது. அப்ப பரோயிங் டேபிள் இருக்கும் இல்ல இருக்கலாம். சரி பார்ப்போம். எப்படி என்ன? சரி, பரோயிங் டேபிள் இரவல் வழங்குற அட்டவணையில் எது சேர்மான சாவியா இருக்கும்? இப்ப நாங்கள் ஒவ்வொன்னே மாறி மாறி ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியா வரும். இப்ப ஐஐடியும் SIDயும் இது 2ம் சேர்ந்து கொம்போசிட் கீயா வருமா? வராது சார். ஏன் வராது? அதுல டூப்ளிகேட் பண்ணுங்க. எஸ், இது டூப்ளிகேட் பண்ண பாருங்க. ஒரு டேட்டா எடுத்து பாருங்க, 1003 S004 டேட்டா திருப்பி வரும். ஏன் வரும்? அந்த மீனிங்க பாருங்க. 1003 ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ட்ரம்பெட் S004 இரவல் எடுத்திருக்கார். யார் S004? நுவன்.
ஸோ ഇതിന്റെ அர்த்தம் 1/1/2016 ட்ரம்பெட் நுவனால இரவல் எடுக்கப்பட்டிருக்கு. யோசிப்பாருங்க, அதே ட்ரம்பெட் நுவன் இன்னொரு நாளும் எடுப்படுறேன். ஸோ இன்னொரு நாள் எடுத்தா இந்த டேட்டை போடுவீங்க, அவர் எடுக்கிற டேட் அதே ட்ரம்பெட்டை தான் எடுக்கிறார். ஸோ 1003 எழுதுவீங்கானே, அதே நுவன் தான் எடுக்கிறார். ஸோ S004 எடுப்பீங்கானே. ஸோ கட்டாம இது ரெண்டும் வரையலாம். இந்த யோசனை உங்களுக்கு வரையில்லைன்னா அதை அதிகரிச்சு கொள்ளுங்க. நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு திங்க் பண்ண ஏழுமான்னு பாருங்க. ஸோ வரையலாம். அப்ப நான் வேற மாதிரி ஜாயின் பண்ணி பார்ப்போம். இப்ப டேட்டையும் ஐஐடியையும் ஜாயின் பண்ணி பார்ப்போம். டேட்டையும் ஐஐடியையும் சேர்த்து பார்ப்போம். இப்படி சேர்க்கிறதால தனித்துவம் வருமானு பார்ப்போம். இப்படி செய்யலாமா? செய்யலாமா? கொம்போசிட்டா வருமா? இல்ல சார். ஏன் வராது? ஏன் வராது? ஸ்டூடெண்ட் ஐடி தேவைதானே சார்? யார் வாங்கினாலும் இல்ல இப்ப எங்களுக்கு அது தேவையில்லை. இப்ப நான் கொம்போசிட்டியே பார்க்க போறோம். கொம்போசிட்டி என்ன, ஏதாவது ஒரு புலம் அதுல இருக்கிற பதிவுகளை தனித்துவமா அடையாளம் காணுமான்னு பார்க்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட புலம் சேர்ந்து வருமா வராதா? வரும் சார். இது வரும்னு சொல்லலாம், வராதன்னு சொல்லலாம். ஆனா பொதுவா நாங்கள் ஆக காம்ப்ளெக்ஸா போக தேவையில்லை. டேட்டும் ஐஐடியும் சேர்ந்து சேர்மான சாவியா வரலாம். எப்படின்னா நீங்க முதலாவது டேட்டாவை அடுத்து பாருங்க. இந்த டேட்டா ரெண்டையும் சேர்த்தா இதுதான் டேட்டா. 1/1/2016 1003. ஸோ 1/1/2016 1003 ஒரு டேட்டா திருப்பி வருமாண்டு பாருங்க. 100க்கு 99% வராது. ஏன் வராதுன்னா என்ன அர்த்தம்? 1/1/2016 1003 இசைக்கருவி எடுக்கப்படுது. 1003 ட்ரம்பெட். அப்ப நீங்க திருப்பி சிலோட யோசிக்கிறீங்கன்னு வைங்க. 1/1/2016 திருப்பி வந்து ரைட், இதுல 1003 திருப்பி வருமானு யோசிச்சீங்கன்னா நீங்க சிலோட சொல்லலாம் என்னன்னா அந்த ட்ரம்பெட்ன்றது அன்றைக்கு இவர் S004 தான் எடுத்திருக்கார், நுவன் எடுத்துட்டு அவர் அன்றைக்கு திருப்பி ஒப்படைச்ச பிறகு என்ன பிற்பகல்ல வேறு ஒரு மாணவன் எடுத்திருந்தா அந்த டேட்டும் 1003 வரும் தான் என்று சொல்லலாம். அப்படி ஒரு என்ன ஒரு அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்ல மட்டும்தான் அது வரையலும். அது சாத்தியம் இல்லை தானே. ஒரு இசைக்கருவியை 1/1/2016 ஒரு ஆள் எடுத்து கொண்டு போயிட்டார். அப்ப அண்டே நாள்ல அதே இசைக்கருவியை வேற ஒரு ஆள் எடுக்கலாம் தானே. அவர் திருப்பி கொண்டு வந்து கொடுத்து வேறு ஆள் எடுத்துக்கொண்டு போறது ஒரு நாள்ல சாத்தியப்படாது. அப்ப 1/1/2016 1003 ஒரு தரவு திருப்பி இப்படி வர சான்ஸ் இல்லை. அப்ப டேட்டும் ஐஐடியும் சேர்ந்து இந்த கொம்போசிட்டா வரும். இப்படி இந்த ஐடியா இருக்கும் விலங்கையில சிந்திக்கிறது கஷ்டம்னா கட்டாயமா திருப்பி கேட்டுக்கொள்ளுங்க. இது விளங்கணும். ரைட், ஓகே. நாங்க இப்ப கொம்போசிட் கீ கண்டுட்டோம், பிரைமரி கீ கண்டுட்டோம். குயிக்கா அடுத்த கேள்வி எங்களுக்கு ஃபாரின் கீ இதுல கேட்கல. நாங்க ஃபாரின் கீ எங்களுக்கு காணுவோம், மிச்ச கேள்வியை அப்புறம் பார்ப்போம். இதெல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதுல கேட்கலையா, கொம்போசிட்டும் கேட்கல, ஃபாரினும் கேட்கல. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் டேபிள்ல ஐஐடி பிரைமரி கீன்னு கண்டுட்டோம். ஸ்டூடெண்ட் டேபிள் SID பிரைமரி கீன்னு கண்டுட்டோம். ஸோ இப்போ அந்நியச்சாவியை காணுவோம். ஸோ இந்த ஐஐடியும் SIDயும் வேறு ஒரு அட்டவணையில இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, இந்த ஐஐடி எங்க இருக்குண்டா பரோயிங் டேபிள்ல இருக்கு. ஸோ பரோயிங் டேபிள்ல இந்த ஐஐடி பிரைமரி கீயா இல்லை, அது கொம்போசிட்டா தான் இருக்கு, தனியா பிரைமரி கீ இல்லை. அப்ப முதலாவது அந்நியச்சாவி பரோயிங் டேபிளில் ஐஐடி I_ID ரைட். ஸ்டூடெண்ட் டேபிள்ல SID பிரைமரி கீ என்று பார்த்துனாங்க. இதே SID பாருங்க பிள்ளைகள் பரோயிங் டேபிள்ல இருக்கு. ஸோ பரோயிங் டேபிள்ல இந்த SID பிரைமரி கீயா இல்லை. ஸோ பரோயிங் டேபிள்ல SID ஃபாரின் கீ. ஸோ ரெண்டு அந்நியச்சாவி, ஒன்று பரோயிங் டேபிள்ல I_ID, இரண்டாவது பரோயிங் டேபிள்ல S_ID. உங்களுக்கு அந்நியச்சாவி எழுத சொன்னா பரோயிங் டேபிளில் IID, திருப்பி எழுதுங்க பரோயிங் டேபிளில் SID. அப்படி எழுதுறது உங்களுக்கு சேஃப். ரெண்டு கேட்க நீங்க சில பிள்ளைகள் இப்படி எழுதுறீங்கன்னா பரோயிங் டேபிளில் IID, SID. இது சில வழியில ஏற்றுக்கொள்வீங்க, சில வழியில பிள்ளைகள் எடுத்துருவோம். என்ன கம போட்டுருந்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்துதான் அந்த அந்நியச்சாவி விவரமாக இருக்கு. நீங்க என்ன செய்யுங்க, ரெண்டையும் தனி எழுதுங்க. பரோயிங் டேபிளில் IID, அடுத்த லைன்ல பரோயிங் டேபிளில் SID. எப்பவுமே நாங்க ஸ்கீமை வச்சுக்கொண்டு பார்த்தாலும் எங்கட சேஃப்டிக்கு எப்படி எழுதுறது பெட்டர் நாங்க பார்த்து எழுத பழகினோம்னா ஒரு நாளும் மார்க்ஸை குறைக்கலாம். ஓகே தானே. ஸோ இந்த அளவில் இன்றைய கிளாஸ் நிறுத்திக் கொள்வோம். மீதமான விடயங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, நன்றி.